السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவருடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வழக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலக மக்கள் அனைவருமே உயர்ந்த தரத்தில் வைத்து போற்றக்கூடிய, அனைவருமே பின்பற்றக்கூடிய, அனைவருமே கட்டுப்படக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு உன்னத மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய உயர்வு, அவர்களுடைய சிறப்பு என்று திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக சொன்னால், அந்நபியு அவுலா பில் முஃமினீன அன்ஃபுஸிஹிம் மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர், மேலாக மதிக்கப்பட வேண்டியவர், மேலாக நேசிக்கப்பட வேண்டியவர் என்ற பொருளில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறார். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்குமான மிக மிக வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய அந்த நிகழ்வுக்கு சமீபமாக நடந்த சில செய்திகள், அவற்றின் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள். அன்பானவர்களே, அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் தம்மை சுற்றி இருந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்பதை நபிகளார் சூசகமாக எப்படி எப்படியெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் அதனால் அடைந்த பாதிப்புகள், நபிகளாருடைய இந்த நிலையை பார்த்து அவர்களோடு இருந்தவர்கள் அடைந்த சிரமங்கள், அந்த நேரத்திலும் நபிகளார் நடந்து கொண்ட ஒழுக்க மாண்பு முறைகள், நமக்கு செய்த உபதேசங்கள் என்று சொல்லி பல செய்திகளை அல்லாஹ் அந்த குறிப்பிட்ட இறுதி நேரத்தில் நிகழ்த்தி காட்டினான். அந்த செய்திகளுடைய தொகுப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இறுதி நபியின் இறுதி நாட்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதை பல வகைகளில் தன்னோடு இருந்தவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், புகாரியில் இடம்பெறக்கூடிய 3654வது செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அது அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த நேரம், நோயால் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்திலும் மக்களுக்கு அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உலகம் வேண்டுமா அல்லது அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த பாக்கியங்கள் வேண்டுமா என்று ஒரு மனிதரிடம் அல்லாஹ் கேட்கிறான். அந்த மனிதர் எனக்கு உலகம் வேண்டாம், அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய பாக்கியங்களையே நான் தேர்வு செய்து கொள்கிறேன் என்று முடிவு செய்தார்.
அல்லாஹ் ஆப்ஷன் கொடுக்குறான். உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்களா அல்லது அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த மறுமை பாக்கியங்கள் உங்களுக்கு வேணுமான ஒரு மனிதரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான். அந்த மனிதர் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய பாக்கியங்களை தேர்வு செய்து கொண்டார். ஏதோ தகவல் மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். நாங்களெல்லாம் ஆச்சரியமா பார்த்தோம். யாரோ ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அதற்கு ஏன் அபூபக்கர் அழுகிறார் என்று நாங்கள் அவரை வியப்போடு பார்த்தோம். பிறகுதான் தெரிந்தது, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்பதை, உலகத்தை விட்டு மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ள போகிறேன் என்பதை சூசகமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்பது பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது. அபூபக்கர் எங்களிலேயே மிகவும் அறிவாளியாக இருந்தார். எனவே அவருக்கு உடனே அது புரிந்துவிட்டது. உலகை விட்டு மறுமையை நோக்கி நான் பயணிக்க போகிறேன் என்பதை தனது தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 6280வது செய்தி மற்றும் புகாரியில் இடம்பெறக்கூடிய 2636வது செய்திகளை பார்க்கிறோம். சில வார்த்தை மாற்றங்களோடு 2 ஹதீஸ்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த நோயின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நேரம் எல்லா மனைவிமார்களும் அங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அங்கு வருகிறார்கள். அப்ப சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்டைலை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருக்கும். இதை கூடுதல் தகவலாக பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடப்பாங்களோ அந்த நடையுடைய அமைப்பு, அந்த பாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய விதம், அது அப்படியே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நாங்கள் பார்த்தோம். மகள் வருவதை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியாக இருந்தும் கூட படுக்கையிலிருந்து கொஞ்சம் சுதாரித்து தன்னுடைய மகளை வரவேற்கிறார்கள். ஃபாத்திமாவே வருக என்று சொல்லி அழைத்து தனக்கு அருகில் அமர வைக்கிறார்கள். தன்னுடைய மகளிடத்தில் ஏதோ சொல்லுகிறார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். மறுபடியும் ஏதோ சொல்லுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு நிகழ்வு. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு நான் அதை அவர்களிடம் கேட்டேன், ஃபாத்திமாவே உங்களுடைய தந்தை ஏதோ சொன்னாங்க, முதல்ல அழுதிங்க, பிறகு ஏதோ சொன்னாங்க, சிரிச்சிங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு வருடமும் அதுவரை அருளப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களை எனக்கு ஜிப்ரீல் முழுமையாக ஓதி காட்டி நினைவுபடுத்துவார். இந்த வருஷத்துல என்னெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பட்டதோ அதை மொத்தமாக ஆண்டுக்கு ஒரு முறை என்னிடத்துல ஜிப்ரீல் ஓதி காட்டுவார். ஆனால் இந்த வருடம் 2 முறை ஓதி காண்பித்து விட்டார். இதை கொண்டு நான் என்னுடைய மரணத்தை நெருங்கி விட்டேனோ என்று நான் உணர்கிறேன் அப்படின்னு என்னுடைய தந்தை சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு. என்னுடைய மரணத்துக்கு பிறகு அழுது பிரலாபிப்பது, ஒப்பாரி வைக்கிறது, அறியாமை காலத்து செயல்களை எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். வழக்கமா ஒரு முறை ஓதி காட்டக்கூடிய ஜிப்ரீல் இந்த முறை 2 முறை ஓதி காண்பிச்சிட்டாரு. நான் மரணிக்க போறேங்கிற மாதிரி எனக்கு அறிகுறிகள் தெரிகின்றன. அல்லாஹ்வை பயந்துங்க, பொறுமையாக இரு. இழப்பு ஏற்படும் பொழுது மனிதன் பெரும்பாலும் பொறுமை இழந்து மடமைத்தனத்து செயல்களை எல்லாம் செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறாங்க, அவசரப்பட்டு அறியாமை காலத்துடைய செயலெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த வார்த்தைக்குள் புதைத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையாக இரு. அப்புறம் சிரிச்சிங்களே, இதை சொன்னதால நான் அழுதேன்னு சொல்றாங்க. இப்படி தந்தையுடைய மரணம் சம்பந்தமான செய்தி கேட்டவுடன் அழ ஆரம்பித்து விட்டேன். அதுக்கு பிறகு சிரிச்சிங்களே. 2 விதமான ஹதீஸ்ல 2 தகவல்கள். 6285வது ஹதீஸ்ல அந்த 2வது காரணமாக சொல்லப்படுறது, சொர்க்கத்துடைய பெண்களுக்கெல்லாம் அல்லது முஃமினான பெண்களுக்கெல்லாம் நீ சொர்க்கத்தில் தலைவியாக இருக்கிறத நீ ஆசைப்படலையான்னு கேட்டாங்க. அதை நான் நினைச்சு சிரிச்சேன். இன்னொரு ஹதீஸ்ல
எப்படி வருது? நம்ம குடும்பத்திலேயே மறுமையில் முதலாவதாக என்னை நீ தான் வந்து சந்திப்ப, அதாவது எனக்கு பிறகு நம்ம குடும்பத்துல நீ தான் மௌத்தாக போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு சிரிக்கிறாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? தந்தையை சந்திக்க போகிறோங்கிற விஷயம். இதுவெல்லாம் நான் மரணிக்க போகிறேன், எனக்கு மரணம் நெருங்கி விட்டது, இதையே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய தகவல்களாகவே இருக்கின்றன. அன்பானவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 837வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக, வழக்கமாகத்தான் செய்வாங்க, வழக்கத்திற்கு மாறாக கூடுதலாக அதிகமாக அல்லாஹ்வை புகழ்றது, அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுறது, இதில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடிய வாசகங்கள், அதிகமாக அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய வாசகங்கள் நீங்க பயன்படுத்துறீங்களே, அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், எனக்கு என் சமுதாயம் தொடர்பான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். ஒரு அடையாளத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க, அந்த காலகட்டத்தை அடைந்து கொண்டால் அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த காலத்தை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லிட்டு அப்பதான் அந்த சூரா அருளப்பட்டது. திருக்குர்ஆனுடைய 110வது அத்தியாயம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அன்பானவர்களே, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? பெரும்பாலும் மனிதர்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னு சொன்னா தலகால் புரியாது. வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், உதவி உங்களுக்கு நிறைய வரவேற்புகள், இங்கே பார்த்தாலும் மக்கள் வரவேற்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல மனிதன் தலைக்கணம் கொண்டு ஆட ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் போதனை செய்திருக்கிறான். ஏற்கனவே வெற்றியும் உதவியும் வரும் பொழுது கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருவதை நபியே நீர் காண்பீர். அந்த மாதிரி நேரத்துல அதிகமா அல்லாஹ்வை புகழணும், அதிகமா அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். எதற்காக நபி அனுப்பப்படுகிறார்? மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்காக. மக்கள் தானாகவே கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நபிக்கு இனி வேலை இல்லை, நபியை அல்லாஹ் அழைத்துக் கொள்ள போகிறான். பல கோணங்களில் நான் இந்த உலகை விட்டு பிரிய போகிறேன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அஹ்மத் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 21040வது செய்தி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. என்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் பகுதிக்கு ஆளுநராக பொறுப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. என்னை வழி அனுப்புவதற்காக ஊரின் எல்லை வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு வருகிறார்கள். எப்படி தெரியுமா? நான் வாகனத்தில் அமர்ந்து இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். உலகத்தில் இப்படி ஒரு தலைவனை யாராவது பார்த்திருப்போமா? கேள்விப்பட்டிருப்போமா? தான் ஒரு தீபகற்பத்துடைய ஜனாதிபதி, தன்னுடைய ஆளுமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு கவர்னர், அவரை ஒரு ஊருக்கு பொறுப்பு கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். அவர் வாகனத்தில் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தரையில நடந்து வர்றாங்க. யாரும் கேட்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாகனத்துல மற்ற எல்லாரையும் நடந்து வர சொன்னால் சஹாபாக்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டமாக இருந்தார்கள். உயிரையே கொடுப்போங்கிற பட்சத்துல நடந்து வர்றது என்னங்க பெரிய விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஆளுநராக யாரை பொறுப்பு கொடுத்து அனுப்புகிறார்களோ அந்த முஆத் இப்னு ஜபல் வாகனத்தில் செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்றாங்க. பல விஷயங்களை சொல்றாங்க. ஒவ்வொரு ஹதீஸுகள்ல விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. அந்த மக்கள் இடத்துல போய் நீங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லணும், ஜகாத்தை வசூலிக்கணும், மார்க்க கட்டளைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். இறுதியாக சொல்லுகிறார்கள், முஆதே, அடுத்த முறை நீ இங்கு வரும் பொழுது என்னை சந்திக்க மாட்டாய். என்னுடைய பள்ளிவாசலையோ அல்லது என்னுடைய மண்ணறையையோ நீ சந்திப்பாய். இதை கேட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் அழ ஆரம்பித்து விட்டேன். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறத ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு கூட சங்கடம். அந்த ஹதீஸ்ல என்ன வாசகம் இருக்குது? தன்னுடைய முகத்தை மதீனாவை நோக்கி திரும்பியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க.
அடுத்த முறை வந்தீங்கன்னா என்ன பார்க்க மாட்டீங்கிறத கடந்து என்னுடைய பள்ளி வாசலையோ அல்லது என்னுடைய அடக்கத்தலத்தையோ நீங்க பார்ப்பீங்க. இப்படி பல கோணங்களில் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நோய் ஆரம்பமாகிறது. புகாரியில 4450வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த நோயால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களோ அந்த நோய் ஆரம்பமான நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறையில் மரணிக்கணும், அங்கேயே இருக்கணுங்கிறது விருப்பம். மற்ற மனைவிமார்களிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு புருஷன் அனுமதிங்கிறத சூசகமா, நாளைக்கு நான் எங்க இருப்பேன்னு தெரியல, நாளைக்கு எந்த மனைவி அறையில் இருப்பேன்னு தெரியல, ஏன்னா ஆயிஷாவுடைய டேர்ம் எப்போ வரும், அங்க இருக்கணும், அதுக்கு எல்லாரும் அனுமதி கொடுத்துட்டா நல்லா இருக்குமேங்கிற தோரணையில அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எல்லா மனைவியும் ஒரு விட்ட அனுமதியோட என்னுடைய அறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நோய் ஆரம்பமாயிருச்சு. அந்த நோயுடைய கடுமை எப்படி இருந்தது தெரியுமா? புகாரில் வரக்கூடிய 4462வது செய்தி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய தந்தை படக்கூடிய அந்த நோயின் வேதனையை தாங்க முடியாமல், ஐயோ, நம்ம நடைமுறையில சொல்லுவோம்ல வேதனையுடைய வெளிப்பாடு, அந்தோ என்னுடைய தந்தைக்கு வந்துவிட்ட வேதனையே என்று நான் கவலைப்பட்டு சொன்னேன். இதை கவனித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமாவே, இன்னைக்கு பிறகு ஒரு தந்தைக்கு எந்த வேதனையுமே இல்லை. இன்னைக்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு வேதனைங்கிறதே இல்லை. அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய 5646வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டது போன்று வேறு எவரும் வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. வாழ்நாள்ல அப்படி ஒரு வேதனை எந்த ஒரு மனுஷனும் அனுபவிச்சு நான் பார்க்கல. அவ்வளவு சிரமத்தை, நெருக்கடியை, வேதனையை அந்த மரணப்படுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிச்சதை நான் பார்த்தேன். இதுக்கெல்லாம் மேல ஒரு விஷயம் என்ன? புகாரில் 198, 687வது ஹதீஸ்களில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா கேட்கிறாங்க. இல்லை யார சொல்லலாம், நீங்க வருவீங்கன்னு நினைச்சு மக்கள் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எனக்கு தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் அவர்களுக்காக தண்ணீர் எடுத்து வைத்தோம். குளித்து தூய்மையாகி எழுந்திருக்க முயற்சி செய்தார்கள். மயங்கி வீழ்ந்து விட்டார்கள். மயக்கம் தெளிந்தது. மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். யார சொல்லலாம், உங்களை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்கன்னு நாங்கள் சொன்னோம். மறுபடியும் தண்ணீர் கேட்டார்கள், எடுத்து வைத்தோம். அமர்ந்த நிலையில் குளித்தார்கள். குளித்து தூய்மையாகி எழுந்திருக்க முயற்சித்தார்கள். முடியவில்லை, மயங்கி விழுந்து விட்டார்கள். இரண்டாவது முறை மயக்கம் தெளிந்தது. மூன்றாவதாக கேட்கிறாங்க, மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா? இல்லை யார சொல்லலாம், உங்களை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது முறையாக நாங்கள் தண்ணீர் எடுத்து வைத்தோம். குளித்தார்கள், எழுந்திருக்க முயற்சித்தார்கள். முடியவில்லை, மயங்கி வீழ்ந்து விட்டார்கள். நான்காவது முறையாக மயக்கம் தெளிகிறது. மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். யார சொல்லலாம், உங்களை தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. தண்ணீர் வையுங்கள் சொன்னாங்க. தண்ணீர் வச்சோம். குளிச்சாங்க. சிரமப்பட்டு எழுந்திருச்சிட்டாங்க. 2 நபித்தோழர்களுடைய உதவியோடு 2 சஹாபாக்களுடைய ஷோல்டர்ல கையை போட்டுக்கிட்டு பாதங்களை எடுத்து வைக்க முடியாமல் 2 கால்களும் தரையில் கோடிட்ட நிலையில் தொழுகை வரிசைக்காக அழைத்து செல்லப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாங்கு சத்தம் தலையில் அடிக்கிற மாதிரி கேட்குது. பெரிய பெரிய ஆம்பிளிஃபையர், பெரிய பெரிய ட்ரம்பெட் எல்லாம் வச்சு பாங்கு சொல்றோம். யாருக்கோ வந்தது போன்று என்று எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது வேறு வேடிக்கை விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களே, நாளைக்கு எல்லாம் கேட்பாங்கல்ல, எந்த தூதரை நீங்கள் முன்மாதிரி என்று சொன்னீர்களோ அந்த தூதர் என்னை வணங்குவதற்காக எடுத்த சிரமத்தில்
லட்சத்தில் ஒரு பகுதி, கோடியில் ஒரு பகுதி நாம் எடுத்திருந்தால் கூட நம்மால் 5 நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றி இருக்க முடியுமா இல்லையா? அதுக்கிடையில இன்னும் சில அறிவிப்புகள்ல அபூபக்கர் இல்லாம போய் தொலை வைக்க சொல்றாங்க, ஆயிஷா இல்லாம வேணாங்கிறாங்க. ஏன்னா அவர் மென்மையான குணம் படைத்தவர். நீங்க நின்ற இடத்துல போய் அவர் நின்றாருன்னா அவரால் தொழுகையில ஓத முடியாது, அழ ஆரம்பிச்சிருவாரு, மக்களுக்கு அது சிரமமாயிடும். இன்னும் அறிவிப்புகள் அது விரிவாக வருகிறது. அடிப்படை என்ன? 3 முறை மயக்கமுற்று 4வது முறை தெளிந்து பாதங்களை எடுத்து வைக்கவும் இயலாமல் 2 தோழர்களுடைய உதவியோடு பாதங்கள் தரையில் இழுபட்ட நிலையில் தொழுகைக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரை விட மேலாக நேசிப்பது உண்மை என்றால் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல அந்த உண்மை தன்மை நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். நபிகளார் மீது நாம் கொண்டிருப்பது நேசமா அல்லது நாங்களும் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று போடக்கூடிய வேஷமா நாம முடிவு செஞ்சுக்கிறோம். அன்பானவர்களே, அந்த மரணப்படுக்கையில சமுதாயத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எச்சரிக்கை செய்கிறார்கள். புகாரில 1330, அஹ்மதுல 7054 ஆகிய ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. எதுக்கு தெரியுமா? அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமா ஆக்கிறாத, என்னுடைய அடக்கத்தலத்தை விழாக்கள் கொண்டாடும் இடமாக ஆக்கிறாதன்னு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. மக்களுக்கும் அறிவுரை சொல்லுகிறார்கள். மரணிக்கிற நேரத்துல கூட இந்த சமுதாயம் ஷிர்கில் அகப்பட்டு விடக்கூடாது, நரகம் சென்று விடக்கூடாது என்று நம் மீது அக்கறை கொண்டிருந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை. அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நிலை, அவங்களால ஒண்ணுமே முடியல. பெரும்பாலும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் துஆ செய்வாங்க, அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி ஃபிர் ரஃபீக். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, என்னை உன்னுடைய நல்லடியார்களோடு சேர்த்து விடுவாயாக. என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமாங்க? ஏன்னா நம்ம உள்ளத்துல என்னை விட உலகத்துல நல்லவன் எவன் அந்த எண்ணம் இருக்கிறது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் உறுதி கொடுத்த ஒரு உத்தம மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல கேக்குறாங்க, வ அல்ஹிக்னி ஃபிர் ரஃபீக், யா அல்லாஹ் நல்லவர்களோட என்ன சேர்த்துரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரியில 4449வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்ந்தவர்களோடு என்னை சேர்ப்பாயாக, நல்லவர்களோடு என்னை சேர்ப்பாயாகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கலிமா ஷஹாதத்தை மொழிகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு அவர்களுடைய மனைவியர்கள் ஒருவரான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொத்து என்று எந்த தங்க காசையோ வெள்ளி காசையோ வேறு எந்த சொத்து செல்வங்களையோ விட்டு செல்லவில்லை. ஒரே ஒரு வெள்ளை நிற கோவேரி கழுதை, போருக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், ஒரு நிலத்தை விட்டுட்டு போனாங்க. அப்பா சந்தோஷம்னு நினைக்கிறதுக்குள்ள நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது என்னோடது, என் மரணத்திற்கு பிறகு அது தர்மத்திற்குரியது என்று சொல்லி ஒரு நிலத்தை விட்டுட்டு போனாங்க. மார்க்கத்துடைய நிலை நமக்கு என்ன கட்டளை? நீங்க உங்க வாரிசுகளை பிற இடத்துல கையேந்தாத அளவுக்கு விட்டுட்டு போங்கன்னு சொல்லி மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகிறது. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம சொத்து செல்வத்தை வாரிசுகளுக்கு வைக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம எந்த வீட்டுல நம்ம பையனுக்கு பொண்ணு கட்டுறோமோ அது பெரிய இடமா இருக்கணும், என் பையன் எதிர்காலத்துல நல்லா இருக்கணும். எந்த சொத்தை வச்சு? யார் வீட்லயோ வரதட்சணைங்கிற பேர்ல நாகரிகமா எடுக்கக்கூடிய பிச்சையை வைத்து. நபிமார்களுக்கு யாரும் வாரிசு கிடையாது, அதனால அவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க.
அன்பானவர்களே, உண்மையிலேயே நாம் நம்முடைய நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிப்பதாக இருந்தால் அவர்களுடைய வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்துவதில் தான் நம்முடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி காலத்தில் நடந்த நிகழ்வுகளை மனதில் சுமந்தவர்களாக நம்முடைய இறுதி காலம் நல்லதாக அமைவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.